நாடு எப்படி இருக்குன்னே தெரியாத ஒரு முதல்வர். அந்த முதல்வர் அடிக்கடி பேசிக்கிறாரு. அதை வந்து கேலி செய்யறது போல விஜய் அவர்கள் பேசும்போது அவர் பேச்சு கேலி ஆயிருச்சு. என்னன்னா, இந்த மாதிரி பேசுறவங்க அப்படியே இங்க எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி ரொம்ப பெரியம்மையாக பேசுகிறார்கள். பெரியம்மையாக பேசுகிறார்களா அப்படின்னா பெருமையாக பேசுகிறார்கள்னு சொல்ல வந்தவர் அது அந்த இடத்துல கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு போல. பெரியம்மையெல்லாம் ஒழிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மிஸ்டர் விஜய். அதுக்கெல்லாம் தடுப்பூசி வந்துருச்சு. இப்ப பெரும்பாலும் பெரியம்மையெல்லாம் வரதில்லை. அதனால கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. இவ்வளவு பூமரா இருக்கக்கூடாது நீங்க. அதுக்காக சொல்றேன். ஆனா உள்ளபடியே அது ஒரு பிறழ்ந்து சரியாக உச்சரிக்க வராமல் வந்த சொல்லுன்னு நமக்கு தெரியும். ஆனா உங்களோட ரசிகர்கள் எல்லாரையும் எந்த அளவுக்கு பேசுறாங்க, இவ்வளவு கூட நாங்க பேசலன்னா அப்புறம் எப்படி? இதெல்லாம் தாண்டி அவர் பேசினதுல ஒரு 3-4 புள்ளிகள் தாங்க. முதன்மையா என்னன்னா, நாகப்பட்டினத்தை பத்தி பேசுறேன் அப்படின்ட்டு. நாகப்பட்டினம்னா என்ன? மீனவர்கள், விவசாயம், அதனால எப்படி பார்த்தாலும் உழைக்கும் மக்கள் இருக்கும் மாவட்டம் அப்படிங்கிறாரு. அப்ப நாகப்பட்டினத்துல உழைக்கும் மக்கள் இருக்கிற மாவட்டம். ஏற்கனவே திருச்சி கூட அப்படிதான் திருப்பு முனையினாரு. இப்ப இங்க வந்து நாகப்பட்டினத்துல எல்லாம் உழைக்கிற மக்கள். அடுத்து நீங்க திருவாரூர் போறீங்க. திருவாரூர்ல என்ன எல்லாரும் மேல்தட்டு மக்களா? அப்படியே அங்க யாருமே உழைக்காதவங்களா? இது என்ன பேச்சுன்னே தெரியல. எங்க போனாலும் அங்க இருக்கிற சிக்கல்களை பேசணும். மீனவர்களை பத்தி பேசுறீங்க, அது சரியில்லைன்னு பேசுறீங்க. சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? ஐயா TR பாலு. அதே மாதிரி அதிமுக இன்னைக்கு அதிமுகல இல்லைன்னா முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அடுத்த நிலையில கட்சியே கட்டி ஆண்டு கொண்டது அம்மையார் சசிகலா. இந்த 2 குடும்பங்கள் அவங்க தான் அங்க இருக்கிற பெரும்பாலான இந்த மீனவ கட்டமைப்புகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அந்த தொழிலையே மக்களுக்கான தொழிலா இல்லாம இவங்களோட வணிக தொழிலா மாத்தினது யாரு? இது ஒண்ணு விஜய்க்கு தெரியல அப்படின்னா அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்?